சொல்லிச்சு. பொதுவாக சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அவரை வச்சு தான் மீன் போடுவாங்க. திடீர்னு வந்து எல்லாம் யூடியூபரும் அவரை பற்றி தான் பேசுவாங்க. திடீர்னு எல்லாம் டெம்ப்ளேட்லையும் அவர் தான் இருந்திருப்பார். இந்த மாதிரி ஓவர் நைட்டில் ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு இருப்பாங்க. அதாவது பயங்கர ஃபேமஸ் ஆகிருப்பாங்க டக்குடு. ஆனால் சில ஆளுங்கள் கழிச்சு வந்து காணாமல் போயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து திடீர்னு ஓவரில் ஆனவங்க யார் யார் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்ட் 3. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அந்த வீடியோ பாருங்க. உடனே ஸ்கிப் பண்ணலாம் வரக்கூடாது. ஓகே, உடனே கிளிக் பண்ணி இதை பார்த்து முடிச்சு தான் போகணும். வேணா இண்டிகேட்டர்ல தரேன், அதை கிளிக் பண்ணி போய் இங்கே போரா பேசாம வீடியோல போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். பாருங்க 2 லட்சம் நிற்குது. செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மேலே ஏற்றி விட்டீங்கன்னா நானும் அப்படியே எங்கேயாவது 1 மில்லியன் 2 மில்லியன் போவேன். போரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கிரியேட்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது லாரன்ஸ் தாஸ். லாரன்ஸ் தாஸ்லாம் இல்ல, தலைவன் பேர் வந்து லாரன்ஸ். ஆக்சுவலி வந்து தலைவன் சம்பவம் பண்ணது கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்றாங்க சார். அவன் அப்போ ஐட்டங்கார கூட கிடையாது. அன்னைக்கு வெறும் புறா வளர்க்குற பையனா இருந்தவன் அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க சார். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. சொல்லலாம் உண்மையில வந்து எபிசோடு வந்திருக்கான். அதான் தலைவன் வந்திருப்பான். சொல்லலாம் உண்மை என்ன பண்ணுவாங்க, இந்த குடும்ப கதை, கள்ளக்காதல் கதை, கசம்சா கதையெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கதையெல்லாம் தலைவன் சிக்கிரிப்பான். அங்கதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தலைவன் வந்து நிலைக்கு பேசியிருப்பான். 110 கிலோ தூக்க தெரிஞ்சது கேக்கேவால இந்த கேமரா தூக்கி போது பெரிய பேட்டரி கிடையாது. காசு கொடுத்து வாங்கிருக்கு. வாரத்துக்கு 3 வீடியோ போற கேக்கேவால 1 மில்லியன் அடிக்கிறது பேட்டரி கிடையாது. வாரத்துக்கு 3 வீடியோ போற கேக்கேவால 1 மில்லியன் அடிக்கிறதுல மேட்டரே கிடையாது. ஓகே ஓகே ஷார்ட் ஓகே அந்த மாதிரி தலைவன் பேசியிருந்திருப்பான். அதெல்லாம் வந்து இன்னைக்கு பயன் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு வந்து இந்த ஆண்டில் சிறந்த மீம் டெம்ப்ளேட்ன்ற மாதிரி எங்க பார்த்தா தலைவன் டெம்ப்ளேட்லாம் ஓடுது. மேடம் அப்படின்றது, அப்புறம் இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன் அப்படின்றது நடந்து வந்தா பாருங்க. சில்லுக்கு 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 அப்படின்ட்டு வந்து தலைவன் சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் வந்து பய டீம் டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பா இவரை இன்டர்வியூ எடுக்க போவாங்க. இவரை வச்சு ஒரு வியூஸ் ஆட்டையா போடலாம்ட்டு பிளான் போடுவாங்க. இப்படி வந்து பிளான் போட்டு தலைவனுக்கு வளைவிச்சான்னு பார்த்தா தலைவன் வந்து அப்செட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் வந்து ஹரால் தாஸ், ஆண்டி தாஸ் மாதிரி அவங்க கிளம்பிட்டான். தாடாசுமா அப்படின்ட்டு அந்த வீடியோல குறிப்பு இருந்திருக்கும். அதாவது மார்க்கெட்ல இருந்திருப்பாரு அப்படின்ட்டு. ஆனா மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. மார்க்கெட்ல போய் போட்டோ வச்சு தேடுறாங்க, இது பண்றாங்க. தலைவனை மட்டும் காணவே காணும். அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. சைஸா மூவ் பண்றாங்க. தலைவன் பேர் வந்து லாரன்ஸ் இல்லையா, தலைவன் பேர் வந்து விரும்மாண்டியா. பாத்தீங்களா, பார்த்திபன் லியோ, லாரன்ஸ் விரும்பண்டி. அங்கதான் பல பேர் சொன்னாங்க அப்படின்னா தலைவனை பார்த்து பல வருஷம் ஆகுது. தலைவன் வந்து மொடா குடிகார, இந்த கொரோனா டைம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான் தலைவன் அப்படின்ட்டு. ஆளாளுக்கு வந்து அவங்க காசு ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேடு பக்கீடி கத்தி குத்து கந்தன்ற மாதிரி ஆளாளுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறான். இன்னும் ஒரு படி போயிட்டு தலைவனோட போட்டோ கிடைச்சிருச்சு, தலைவன் சிக்கிட்டான் அப்படின்ட்டு இவரோட போட்டோ போய் விட்டாங்க. அப்புறம் தான் புரிஞ்சது இவரு இல்லையா, அவரே பேட்டி விடுவாரு. நான் வந்து அவர் இல்லை, நான் வந்து வேற ஒருத்தன், நான் வந்து லியோ கிடையாது, நான் வந்து பார்த்திபன் அப்படின்ட்டு இந்த மனுஷன் வந்து திடீர்னு பேட்டி விட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா விடுவாங்க நம்மளுங்க வந்து பயமா போட்டு இவர் தான் அது, இவர் வந்து லியோ மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்ட்டு வந்து பயமா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இவருக்காண்டே என்ன பட்டாரு, என் குடும்பத்திலே நான் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் தான் லியோவா இல்லையா அப்படின்ட்டு வந்து கண்ணின் மேல போயிட்டா விட்டு இருப்பார். பட் என்ன இருந்தாலும் நம்ம லாரன்ஸ் அண்ணன் மட்டும் என்ன போனாரு எங்க ஆனாருன்னு சும்மா தெரியவே இல்லை. இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் சொல்றாங்க அப்படின்னா லாரன்ஸ் அண்ணா வந்து பயங்கர குடிகாரரு, அவர் குடிச்ச அளவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் கேட்க கஷ்டமா இருக்கிறது. உண்மையிலே வந்து தலை கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து மாட்டி இருந்திருப்பான். ஆனா இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும்போது தலையை வந்து கண்டிப்பா வெளியே வந்திருக்கணும். அப்படின்னு தலைவன் ஏன் வரலன்னு தெரியல. உண்மையா இருக்கிறா இல்லையானு தெரியல. அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும். உண்மையா இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு கடைங்க பாருங்க, இவங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. பேட்டி எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல தன்னோட போட் எடுத்துருப்பானுங்க. ஸோ வந்து போட்டியே எடுக்க முடியல, சாரி எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, பேட்டியே எடுக்க முடியல அப்படின்னா தலைவன் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, எடிட் பண்ற நேரத்திலே வந்து தலைவன் பேட்டி கொடுத்துருவான். அடுத்தா பார்க்க போறது டோரா புஜ்ஜி. ஓகே, டோரா புஜ்ஜி என்ன வந்து டோரா டோரா வந்துட்டேன் அடிட்டு டோரா 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 ஓடு பயணம். அந்த டோரா கிடையாது, இது வந்து வேற டோரா. எல்ஜி டிவில பார்த்த டோரா கிடையாது.
அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் கப்புள்ஸு, 2 பேருமே வந்து பொண்ணுங்க தான். அதாவது இதை அப்படி சொல்கிறது தெரியல, விட்டுருங்க. ரெண்டுமே பொண்ணா? ஆமாம், பொண்ணா. ஒருத்தர் பேர் வந்து தேசராணி, இன்னொருத்தர் பேர் வந்து ஹரிப்ரியா. ஓகே, இப்போ வந்து ஹரின்னு மாற்றிட்டாங்க. 2 பேரும் காதலிச்சு 2 பேரும் பல வருஷமாக தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிக்டாக் இருந்த காலத்தில் வந்து டிக்டாக் போடுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டுருந்தாங்க. இதனால எங்களோட பேருக்கு வந்து பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பின்கட்டை, அப்புறம் வந்து இந்த கிளிட்ஸு, இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து கூட்டு பேட்டி எடுத்து, ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு பேட்டி எடுத்து இன்னும் ஃபேமஸ் ஆகி விட்டானுங்க. ஃபேமஸ் ஆனாச்சு அப்படின்னா 2 பேர் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கே இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. கார் வாங்கினாங்க. இது மட்டும் இல்லாம வந்து அவார்ட்லாம் வாங்கினாங்க. ரொம்ப முக்கியம். டிக்டாக்ல டான்ஸ் ஆடலாம் அவார்டா? நகடா இது. ஆக்சுவலி அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து ஒரு ஸ்கேம் தான். அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி. இந்த அவார்ட்லாம் இது கொடுக்குறானுங்க, எவ்வளோ வேலை பார்க்குறானுங்க. இது அவார்ட் ஃபங்க்ஷன் அடுத்ததுனால எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ படம் சம்பாதிக்கிறாங்கன்றது வந்து தனி வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி வந்து இவங்க ஃபேமஸ் ஆகிற நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு வீடியோ போட்டது யார் அப்படின்னா டோலாவா புஜ்ஜியா. ஆக்சுவலி இப்போ எந்த அளவுக்கு காதல்னா இப்போ இணைப்பிறாத அளவுக்கு பயங்கர காதலாக இருந்தாங்க, பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பல பேட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இவருக்கு முன்னாடி நிறைய பேர் லவ் பண்ணேன், எல்லாருமே அழ வச்சுட்டு போனாங்க, இவர் மட்டும் அழ வச்சதே இல்லை அவங்கலாம் வந்து பேசுறான்னு ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 2 வாரத்துடைய பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் வீடியோ போட்டிருப்பாங்க, அதுவும் அழுதுகிட்டே. சந்தோஷமா இருந்தது கிடையாது. நான் லவ் பண்ணி எல்லாருமே நான் அழ வச்சுதான் கஷ்டப்படுத்தினானுங்க. ஆனா என்ன அறிய அவ்வளோ நல்லா பார்த்தோம். Meanwhile, செருப்பாலாச்சு கண்ணத்திலேயே, அது கூட ஆசிங்கப்படாம. நான் பிரச்சனை வந்து இங்க இருக்கிற ஹரி இருக்காரு இல்லையா, ஹரி ப்ரோவுக்கு வந்து என்ன ப்ரோவா ப்ரோ சொல்ல சிஸ்டர்னு சொல்றதா ஏதாவது சொன்னா சண்டை வர கம்பி ரெடி வேற. இந்த வீடியோவில் தேசம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹரி ப்ரோ வந்து பயங்கரமா தண்ணி அடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் வந்து பழம் ஊசிலாம் போட்டுக்கிறாரு, பல பெண்களும் பழக்கம் உள்ளது, எந்த பயனும் இல்லை அப்படின்ட்டுலாம் வந்து பகிரமா வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து தலைவன் தெரியல. ஓகே, நம்ம ஹரி, அதுக்கு நம்ம ஹரி வந்து ஏதாவது விளக்கம் கொடுப்பாரு, இப்படி அப்படி ஆயிரம் சொல்லுவாருன்னு பார்த்தா தலைவன் வந்து இவன் நம்பரை போட்டு விட்டு கசக பாசா எழுதி விட்டாரு தப்பா. இதனால வந்து இந்த பொண்ணு கால் வருது அப்படின்ட்டுலாம் வந்து அவங்க மறுபடியும் சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஹரி ஒரு வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஏன் அவங்க ஊருக்கார சொல்லியிருப்பாங்க, எப்பா நம்ம பையன் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, ரொம்ப நல்லவன்ப்பா, வந்து பையன் ரொம்ப நல்லவன் தான், ஆனா வந்து அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு காமெடி என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே காரணமே தேசராணி தான். 2 பேரும் சேர்ந்துட்டு தான் வந்து வேலை பார்க்குறாங்க. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. வாங்கி கொடுத்ததே இவங்க தான் அப்படின்ட்டுலாம் இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது உண்மைன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட மாதிரி தான் போறது சட்டப்படி விரோதம். ஆனா இன்னொரு ஏன் அரெஸ்ட் பண்ணலன்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா டே 2 பேர் கதையை கேட்டா இந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இவரை கூட்டு அவார்டே தெரியல. நீங்க யாராவது அவார்டு கொடுத்தாரு, அவார்டை விட்டுடா முதல்ல. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக் இருந்த காலத்தில் மோசமா இருந்த பல கப்பல்கள்ல இவங்களும் ஒருத்தர். இப்ப தடை பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் உள்ள பூந்துட்டாங்க. என்ன காமெடி அப்படின்னா, பேட்டியிட கூடாதுமா, பேட்டியிட வாங்கன்ட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வாங்கினா பேட்டியை கொடுக்கறது. இது மட்டும் இல்லாம, மேடம் உடம்பு சரியில்லை, 2000 அமுச்சு விடுங்க, 3000 அமுச்சு விடுங்க அப்படின்ட்டு இவங்களே போன் பண்ணி வந்து கேட்கறது. அதாவது எப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன ஆகும்னா வந்து நான்லாம் பார்த்துக்க மாட்டேன், அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான், திடீர்னு என்கிட்ட காட்சி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ லீக் ஆயிடுச்சு ஆடியோஸ்லாம். இதை பார்த்தா இந்த அம்மா தான் வந்து போன் பண்ணி பேசினதே 2000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்க பேசுறது இவங்க தான். ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? சிஸ்டர், நாளைக்கு நம்ம வந்து இன்டர்வியூ வச்சுக்கலாம். கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு முடியல, ஸோ அதனால தான் கொஞ்சம் பேமெண்ட் தேவைப்படுது. எனக்கு 3K மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுற மாதிரி பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி பல சிலிமிசங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதை வச்சு பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கப்பலை பிரிஞ்சுட்டாங்களா, அது என்ன கதைன்னு தெரியல. அந்த கப்பல் என்ன கப்பல் தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன தெரியும், இதா சாக்கன்னு என் பேர எழுதாது. அடுத்தா பார்க்க போறது சோஃபா பாய். சரி, தலைவர் என்ன சொல்கிறேனே தெரில. ஓகேவா, இது வந்து க்யூட்டாக இருக்காருன்னு பார்த்து இது பண்ணுறதா, இல்லை தலைவர் பண்ண சாட்டையை பார்த்து சிரிக்கிறதா அப்படின்ட்டு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து மயிலாப்பூரில் நிஃபியா ஃபர்னிச்சர் அப்படின்ற கடையில் ஓனரோட பையன். தலைவன் என்ன பண்ணுவான்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒவ்வொரு சோஃபா வந்து இன்னைக்கு ரேட்டு வந்துருக்குது, இவ்வளோ ரேட்டில் வந்துருக்குது, நாங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் பண்ணி தருவோம், அப்படி பண்ணி தருவோன்ட்டு தலைவன் வந்து வீடியோ போட்டு இருந்திருப்பான். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அப்போ தலைவன் வந்து வீடியோவில் போட்டிருக்கான். என்ன ஆகுன்னா, இப்போ கடலை இல்லை
அப்பா கடலாதப்போ நான் தான் சோஃபா மூடுவேன், இப்போ மழை வந்துடுச்சு நான் சோஃபா மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தலை வந்து பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வந்து வீடியோ போட்டிருப்பாரு. இதை பார்த்து நினைக்கலாம், ஐயோ அப்பா கடல் இல்லையே, பையன் கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு. நீங்களும் ஃபீல் பண்ணலாம், ஐயோ அப்பா கடையில் இல்லையே அப்படின்ட்டு. வந்து நீங்க எதுவும் கவலைலாம் படாதீங்க, அப்பா வேற எங்கேயும் இல்லை, அப்பா வந்து கேமரா பிடிச்சிருக்காரு. கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே? ஆமா, கேசட்ட மறந்துட்டீங்க. தலைவர் அர்ஜென்ட் சோஃபா மூடாம வீடியோ எடுத்து போட்டதுனால இது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி போயிருச்சு, ட்ரெண்ட் ஆகி போயிருச்சு. ஏன்டா அவன் வந்து வீடியோ எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான், அவனுக்கு சோஃபா கேக்குதா கொடுக்கு அப்படின்ட்டு வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை யோசிச்சு பாருங்க, நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாமே சோஃபானுங்கிற வர்த்தனால மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோ போட முடியும். இதெல்லாம் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க, எல்லாம் மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணா தலையை வந்து வீடியோ மன்னிப்பு போட்டிருப்பாரு. என்ன பண்ணா வந்து எல்லாம் கலாய்க்கிறீங்க, எல்லாருமே வந்து மழையில வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பொருள் அடைஞ்சு போயிட்டு இருக்கோம், இவன் அந்த சோஃபா கூட அடைஞ்சு போயிருந்ததாக போயிட்டு இருக்கோம், எல்லாம் சாப்பிட கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு வந்து சோஃபா அடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம கடைக்கு வாங்க, 4000 ரூபாய்க்கு வந்து பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குற அப்படின்ட்டு தலையை வந்து எண்டில் பய ட்விஸ்ட் அடிச்சிருப்பா. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். யாரே உயிர் போன நேரத்தில் சோஃபா வச்சு நான் பண்ண போறேன். இந்த மாதிரி போட்டதுனால அப்பயும் திருந்தல, வந்து வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா அப்படின்றவங்கள வந்து இன்னும் பயம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பயம் பாராட்டலாங்க, பாருங்க அப்பாவோட கடையை பிசினஸ் அழகா பாத்துக்கிறது, அப்பதான் வந்து வேற லெவல். இது ஆக்ஷன் மேடம். இந்த மாதிரி தான் தலையை வந்து ஃபேமஸ் ஆனது. இது மட்டும் இல்லாம தலைவனுக்கும் அவார்டு கொடுத்துருக்கீங்க. நீமா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோடுது, இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோ போடலாமே அப்படின்ட்டு கண்டிப்பா கொடிசிரம் போடுறேன். அடுத்த வாரத்தில் புது வருஷம் போடட்டும், புது வருஷத்துல போடுறேன். ஓகே சார்ஜஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் ஓவர் நைட்ல உலகம் ஆகி யாரெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்கள விட்டு போயிருப்பேன் இல்லையா, அவங்களாம் யார் யார் ஏது அப்படின்றத வந்து காமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, வந்து அடுத்த பார்ட் 3 தானே, இது பார்ட் 4 போடலாம். அதுக்கப்புறம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதுக்காக வந்து ஆதி காலத்தில் ஃபேமஸ் ஆன பேர்லாம் போடக்கூடாது, ஏன்னா அவங்கள பேர் தமிழில் போட பார்க்க மாட்டோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்கு, இதெல்லாம் வந்து மிஸ்டர் GNS அப்படின்ட்டு. ஓகே, அது வந்து ஃபுல் கேமர்ஸ்க்காக தான். என்ன பண்றீங்க அப்படின்னா மறக்காம போய் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் பத்தி வீடியோஸ் வரும். இப்போது எடிட் இல்லாதனால வந்து அதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் டீம் பெருசாகிடுச்சு அப்படின்னா டெய்லி வீடியோ போடுறேன். பார்த்துருப்பீங்க போன வாரமே டெய்லி வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து டெய்லி வீடியோ வரும். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.